ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெசல்மேனியா டே 2ல் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலில் முன்னாடி மாதிரி வீடியோஸ் எல்லாம் அந்தளவு வியூஸ் போகிறதில்ல. நீங்கள் ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெசல்மேனியா டே 2லையும் WWE எப்பவும் போல் டேரெக்டாக ஸ்டேடியத்துக்குள்ளே போகாமல் அன்னைக்கு மேட்சுக்காக அரைவான ரெஸ்லர்ஸை எல்லாம் ஒவ்வொருத்தராக காமிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான கோடி ரோட்ஸை காமிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போ புதுசாக WWE வந்து கலக்கிட்டு இருக்கிற பென்டாவை காமிச்சாங்க. அதுக்கப்புறமா பென்டாவோட சேலஞ்சரும் கரண்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனுமான பிரான் பிரேக்கரை காமிச்சிட்டு லெஜெண்டரி வைப்பர் ராண்டி ஓர்டன் அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து ரெசல்மேனியாவுக்கு அரைவாகி வந்ததை காமிச்சாங்க. ரெசல்மேனியா டே 1 துவக்கி வச்சது ட்ரிபிள் ஹெச். இன்னைக்கு ரெசல்மேனியா டே 2 ட்ரிபிள் ஹெச்சோட ஒய்ஃபான ஸ்டெஃபனி மெக்மேன் துவக்கி வச்சாங்க. ஸ்டெஃபனி மெக்மேன் வெல்கம் மெசேஜ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கிராண்டான பைரோவை எல்லாம் வெடிச்சு ரெசல்மேனியா ஸ்டேஜையும் செட்டையும் காமிச்சு சூப்பரா ரெசல்மேனியாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டே 2 முதல் மேட்ச் WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான். மேட்சுக்காக முதல்ல இயோஸ்கை அவங்களோட என்ட்ரன்ஸை கொடுத்திருப்பாங்க. இயோஸ்கையோட என்ட்ரன்ஸ் வேற லெவல், அதுலயும் அவங்களோட தீம் மியூசிக் கேட்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ரெசல்மேனியா 39 மாதிரியே சின்ன பொண்ணுங்களை எல்லாம் யூஸ் பண்ணி ஃபேன் கேர்ள்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸை பியாங்கா பெலேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ரியா ரிப்லி குறைவான மேக்கப் போட்டுட்டு அவங்களோட ப்ரூட்டாலிட்டி என்ட்ரன்ஸை கொடுத்து கலக்கி இருப்பாங்க. ஒரு மாசான என்ட்ரன்ஸா இருந்துச்சு. இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரொம்பவே குவாலிட்டியான சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் 3 பேருமே ஆல்ரெடி நல்ல பிரபலமான முகங்கள். அது மட்டும் இல்லாம 3 பேருமே ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன்ஸ். சோ மேட்சோட தரம் பக்காவா இருந்துச்சு. 3 பேருமே நிறைய சூப்பரான மூவ்ஸ் எல்லாம் போட்டாங்க. முக்கியமா மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ரியா ரிப்லி இயோஸ்கைய தலைகீழ தூக்கி அந்த ரிங் போஸ்ட்ல டம்மார்னு ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இயோஸ்கை அந்த ரிங் போஸ்ட் மேலேயே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பியாங்கா பெல்லே ரியா ரிப்லிக்கு ஒரு கேஓடி பினிஷர் போடுவாங்க. மேட்சோட எண்டிங்ல பியாங்கா பெல்லே ரியா ரிப்லியை பின் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காத நேரத்துல இயோஸ்கை ஒரு ஹை ஃபிளைங் மூவ் போட்டு ரியா ரிப்லி அவங்க பின் பண்ணி WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிடுவாங்க. ஒரு சூப்பரான ஓப்பனிங் மேட்சா இது அமைஞ்சிருந்தது. டே 2 ரெண்டாவது மேட்ச் சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் ரெசில் பண்ணது ட்ரூ மெக்கிண்டயரும் டேமியன் பிரிஸ்டும். இந்த மேட்சுக்காக ட்ரூ மெக்கிண்டயர் ஒரு வாரியர் என்ட்ரன்ஸை கொடுத்திருப்பாரு. பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா டேமியன் பிரிஸ்ட் எப்பவும் போல வவ்வால் சிறகையெல்லாம் வச்சுட்டு ஒரு சூப்பரான வேம்பயர் என்ட்ரன்ஸையும் கொடுத்தாரு. இது டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் அப்படிங்கிறதுனால மேட்ச் ஆரம்பிச்சதுமே ட்ரூ மெக்கிண்டயர் ஸ்டேஜுக்கு வெளியில 1க்கு 2 டேபிள் ஆட்டு சூப்பரா செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ட்ரூ மெக்கிண்டர் 270 பவுண்ட் எடையுள்ள ஒரு பெரிய ரெஸ்லர். 6 அடிக்கு அதிகமான உயரம் உள்ளவர். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம ரெசல்மேனியா அப்படிங்கிறதுனால பயங்கரமான ஒரு ஹை ஃபிளைங் மூவ் போட்டு ரசிகர்களை வேற லெவல்ல என்டர்டெயின் பண்ணாரு. அதுக்கப்புறமா டேமியன் பிரிஸ்ட் ஒரு ஸ்டீல் சேரை எடுத்து ட்ரூ மெக்கிண்டரோட தலையிலேயே வேகமா எரிஞ்சிருப்பாரு. தலையில சேர் பட்டு ட்ரூ மெக்கிண்டர் கீழே விழுவாருன்னு பார்த்தா கீழே விழுறதுக்கு பதிலா அவரு அடுத்த செகண்ட் டேமியன் பிரிஸ்டுக்கு பதிலுக்கு ஒரு கிளைமோர் கிக்க போட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ட்ரூ மெக்கிண்டர் சேர் எடுத்து டேமியன் பிரிஸ்டோட முதுகுல பல தடவை அடிச்சாரு. அதோட நிக்காம டேமியன் பிரிஸ்டோட தலையில அந்த சேரை மாட்டி ஒரு கிளைமோர் கிக் போட்டு அவரோட கழுத்தையை உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. ஆனா டேமியன் பிரிஸ்ட் அதை கவுண்டர் பண்ணி வெறும் ஒரு கையை மட்டுமே யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான ஒரு சோக் ஸ்லாம ட்ரூ மெக்கிண்டருக்கு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா டேமியன் பிரிஸ்ட் சேரை கையில எடுத்து பழி வாங்குற விதமா ட்ரூ மெக்கிண்டரோட முதுகுல பல அடி அடிச்சு பதம் பார்த்து விட்டுருப்பாரு. அதோட நிக்காம டேமியன் பிரிஸ்ட் அந்த சேரை கொண்டு போய் ரிங் போஸ்ட்ல செட் பண்ணி வச்சிருவாரு. அதுக்கப்புறமா டேமியன் பிரிஸ்ட் தேர்ட் ரோப்ல இருந்து ட்ரூ மெக்கிண்டரை சூப்பரா தூக்கிட்டு வந்து ரேசர் ராமோனோட பினிஷரான ரேசர் எட்ஜை ட்ரூ மெக்கிண்டருக்கு போட்டு டேபிளை உடைச்சு விட்டு பின் பண்ணிருப்பாரு. ஆனா அதை ட்ரூ மெக்கிண்டர் கிக் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ட்ரூ மெக்கிண்டர் கொடூரமான ஒரு DDT பினிஷரை டேமியன் பிரிஸ்டுக்கு ஸ்டீல் படிக்கட்டிலேயே போட்டிருப்பாரு. அதை பாத்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் கிக் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா தான் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேமியன் பிரிஸ்ட் அண்டர்டேக்கரோட ஒரு ரசிகர். சோ அவர் ரெசல்மேனியால என்ன பண்ணாரு அப்படின்னா அண்டர்டேக்கரோட ஓல்டு ஸ்கூல் பினிஷரை ட்ரை பண்ணாரு. ஓல்டு ஸ்கூல் பினிஷரை போடுறதுக்காக ரோப்புக்கு மேல டேமியன் பிரிஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரூ மெக்கிண்டர் டேமியன் பிரிஸ்ட தள்ளி விட்டுருவாரு. வெளியில ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச 2 டேபிள் மேலையும் டேமியன் பிரிஸ்ட் போய் பயங்கரமா விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறமா டேமியன் பிரிஸ்ட ரிங்குக்குள்ள கொண்டு வந்து டேமியன் பிரிஸ்ட் செட் பண்ண சேர்ல அவரோட தலையை வச்சு ட்ரூ மெக்கிண்டர் அந்த சேரையும் தலையையும் சேர்த்து ஒரு கொடூரமான கிளைமோர் கிக்க போட்டு மேட்சை வின் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச் உண்மையிலேயே தரமான ஒரு மேட்சா இருந்துச்சு. அடுத்தது நடந்தது இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஃபேட்டல் 4-வே மேட்ச். மேட்சுக்காக முதல்ல என்ட்ரன்ஸ் கொடுத்தது WWE புதுசா அறிமுகமான மாஸ்க்டு ரெஸ்லரான பென்டா. அதுலயும் பென்டா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு வாக் பண்ணுவார் பாருங்க, அது பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ ஒயிட் கலர்ல மாஸ்க் போட்டு என்டர் ஆகியிருப்பாரு. ஃபின் பேலர் எல்லோ கலர்ல மாஸ்க் போட்டு வித்தியாசமான ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்தாரு. 4வதா என்டர் ஆனது ரெய்னிங் சாம்பியனான பிரான் பிரேக்கர். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரசிகர்களை கொஞ்சம் ஏமாத்தின மேட்ச் தான். ஆக்சுவலி WWE இந்த மேட்ச்ல பிரான் பிரேக்கரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ரெசல்மேனியா மேட்சா இது இருந்திருக்கும். அவரும் அடுத்த லெவலுக்கு போயிருப்பாரு. ஆனா WWE இந்த மேட்சை யாருமே எதிர்பார்க்காத
மாதிரி தான் புக் பண்ணியிருந்தாங்க. மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் யார் வின் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ. நினைச்சு பாருங்க, பிரான் பிரேக்கர், பென்டா, ஃபின்பேலர் மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸை டாமினிக் மிஸ்டீரியோ சிங்கிள் ஹேண்டடா தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதும் நிறைய ரசிகர்கள் ஷாக்ல இருந்தாங்க. ஷாக்ல நிறைய ரசிகர்கள் இருக்கும்போது என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்மளோட ராணா. பல்வால் தேவன் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்மேனியாவை பார்க்க வந்திருக்காப்ல. மறந்து டைம் பார்த்து நம்பவே முடியல, ராணா லைவா பார்த்துட்டு இருந்தாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டனோட மேட்ச். ராண்டி ஓர்டனுக்கு இந்த ரெசல்மேனியால ஆப்பனண்டே இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோ ஒரு மிஸ்டரி ஆப்பனண்ட் அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. ரிங்குக்கு வந்த ராண்டி ஓர்டன் மைக்ல லாக்கர் ரூம்ல இருக்கிற யாருக்காச்சும் தைரியமா இருந்தா வாங்க, உங்களுக்கு ஒரு ரெசல்மேனியா மூவ்மெண்ட் என்னோட ஆர்கேஓ மூலமா தாரேன் அப்படின்னு மாசா சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. எல்லாருமே நிக் ஆல்டிஸ் வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜோ ஹென்ரிக். இவர் டிஎன்ஏ சாம்பியன், இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ராண்டி ஓர்டனுக்கு நிக் ஆல்டிஸ்க்கும் ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்துச்சு. அதை கேபிட்டலைஸ் பண்ணி நிக் ஆல்டிஸே கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஆனா ஜோ ஹென்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே ரெசில் பண்ணாரு. ராண்டி ஓர்டன் அவருக்கு ஒரு சூப்பரான டிடிடி மூவ் போட்டாரு. அதுக்கப்புறமா எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ஆர்கேஓ போட்டு மேட்சை முடிச்சு விட்டுட்டாரு. ரொம்பவே ஸ்பீடா முடிஞ்ச ஒரு மேட்சா இது அமைஞ்சது. ராண்டி ஓர்டனுக்கு இது அவரோட 20வது ரெசல்மேனியா. சோ ராண்டி ஓர்டன் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணிட்டாரு. அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இது உண்மையிலேயே ஒரு வேற லெவல் மேட்சா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் நடுவுல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லோகன் பாலுக்கும் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கும் நடுவுல தான். மேட்ச்ல எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு பேருமே நல்ல திறமையான ரெஸ்லர்ஸ். அதுலயும் லோகன் பால் சொல்லவே வேண்டாம், அவரோட ரெஸ்லிங் டேலண்ட் வேற லெவல்ல இருக்குது. ஆக்சுவலா லோகன் பால் ஒரு ஹீல். அதனால மட்டும் இல்லாம இன்னும் பல காரணங்கள்னால லோகன் பால நிறைய பேருக்கு பிடிக்காது. சோ அதுல நானும் ஒருத்தன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை சுத்தமா பிடிக்காது. ஆனா இந்த மேட்ச்ல அவர் போட்ட மூவ்ஸும் அவர் ரெசில் பண்ண விதமும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. நார்மலா ஏஜே ஸ்டைல்ஸ் ரெசில் பண்றாரு அப்படின்னா நான் எப்பவுமே ஏஜே ஸ்டைல்ஸ் தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா லோகன் பால் ரெசில் பண்ண அந்த விதத்தை பார்த்து எனக்கே ஒரு கட்டத்துல இந்த மேட்ச்ல லோகன் பால் ஜெயிச்சாதான் நல்லா இருக்கும், அவருக்கு இது நல்ல ஒரு வெற்றி அமையும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இந்த மேட்ச்ல லோகன் பால் ஜெயிச்சாரு. ஓவராலா லோகன் பாலுக்கு நல்ல ஒரு வின்னிங் மூமெண்டா இதுவும் அமைஞ்சிருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதும் மெயின் இவெண்ட் மேட்சும் ஸ்டார்ட் ஆச்சு. சோ மெயின் இவெண்ட்ல யாரெல்லாம் ரெசில் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸ். மெயின் இவெண்ட்ல ஜான் சீனாவோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரன்ஸா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்ல எந்த ஒரு வெளிச்சமுமே இல்ல. இருட்டுக்குள்ள ஜான் சீனா ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே மெதுவா நடந்து வந்தாரு. ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் சூப்பரான அவரோட அமெரிக்கன் நைட்மேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்தாரு. அதுல அந்த மாஸ்க் அயன்மேனோட மாஸ்க் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அன்மாஸ்க் ஆகும். அது பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மேட்சை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணது யாரு அப்படின்னா ஜான் சீனா தான். கொஞ்சம் கூட அவசரப்படாம பொறுமையா இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு அடியா அடிச்சு கோடி ரோட்ஸோட எல்லா நம்பிக்கையும் எடுத்தாரு ஜான் சீனா. ரொம்பவே பொறுமையா மேட்சை இன்ச் பை இன்ச்சா டாமினேட் பண்ணி அவருக்கு ஏத்த மாதிரி எல்லா மூவ்ஸையும் போட்டு மேட்ச் ஒரு மாதிரி வித்தியாசமா போயிட்டு இருந்துச்சு. ஜான் சீனா வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஜான் சீனாவோட கடைசி ரெசல்மேனியா மேட்ச். சோ அவர் அந்த 5 நக்கிள் ஷஃபிள் மூவ் போடும்போது பேட் மெக்கஃபி என்ன சொன்னார் அப்படின்னா ரெசல்மேனியாவோட லாஸ்ட் 5 நக்கிள் ஷஃபிள் மூவ்னு சொன்னாரு. அதுவும் கரெக்ட் தான். அதுக்கப்புறமா ஜான் சீனா ரிங்குக்கு நடுவுல எஸ்டிஎஃப் மூவ் போடுவாரு. எஸ்டிஎஃப் மூவ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கோடி ரோட்ஸ் ஜான் சீனாவை கிக் பண்ணும்போது ஜான் சீனா ரெஃப்ரி மேல போய் இடிச்சிருவாரு. இதனால ரெஃப்ரி மேட்சுக்கு நடுவுல நாக் அவுட் ஆகிடுவாரு. அந்த டைம்ல கோடி ரோட்ஸ் ஜான் சீனாவுக்கு ஒரு கிராஸ் ரோட்ஸ் மூவையும் போடுவாரு. அந்த கிராஸ் ரோட்ஸ் மூவ் போட்டுட்டு அவர் ஜான் சீனாவை பின் பண்ணுவாரு. ஆனா 1 2 3 கவுண்ட் பண்றதுக்கு ரெஃப்ரி அங்க இல்ல. இந்த டைமை பயன்படுத்தின ஜான் சீனா கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் ரோப்ல இருக்கிற சேஃப்டி டேன்பக்ல ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்டீலை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா அவர் கோடியோட தலை அந்த எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட ரிங் ஸ்டீல்ல போய் இடிக்கிற மாதிரி பண்ணி மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாப்பாரு. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா கோடி கிக் அவுட் பண்ணிடுவாரு. திடீர்னு ஒரு மியூசிக் கேட்கும். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிராவிஸ் ஸ்காட். ரெசல்மேனியா 41 ஆல்பம் சிங் பண்ணவரும் ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணும்போது ராக்குக்கு துணையா இருந்தவருமான டிராவிஸ் ஸ்காட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. டிராவிஸ் ஸ்காட் வந்தது ரிங்குக்குள்ள ஜான் சீனா சைக்கோ மாதிரி சிரிப்பாரு. அது பாக்குறதுக்கு உண்மையிலே வேற லெவல்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் ஜான் சீனாவுக்கு ஒரு கிராஸ் ரோட்ஸ் பினிஷரை போட்டு வின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஸ்காட் ரெஃப்ரியை வெளியில இருந்து இழுத்து விட்டுருவாரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடி வேற லெவல்ல கடுப்பாகிடுவாரு. கோடியும் டிராவிஸ் ஸ்காட்டும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. கோடி டிராவிஸ் ஸ்காட்டுக்கு ஒரு கிராஸ் ரோட்ஸ் மூவா போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறமா ஜான் சீனா வெளியில இருந்து சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு வந்து அந்த டைட்டில வச்சு கோடி அடிக்கலாம்னு பாப்பாரு. ஆனா கோடி வந்து பாத்தீங்கன்னா அதை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம கோடி அந்த டைட்டில ஜான் சீனா கையில இருந்து பிடிங்கி ஜான் சீனா அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜான் சீனா ரொம்பவே பயந்த மாதிரி அவரோட ஹாலிவுட் ஆக்டிங் திறமையெல்லாம் அங்க வெளிப்படுத்தி இருப்பாரு. இதை பார்த்த கோடி ரோட்ஸ் நம்பி சரி ரொம்பவே கெஞ்சரா விட்டுறலாம் அப்படின்னு டைட்டில கீழே போட போகும்போது ஜான் சீனா அந்த ஸ்பிளிட் செகண்டை யூஸ் பண்ணி ஒரு வேற லெவல் லோ ப்ளோவை கோடி ரோட்ஸுக்கு போட்டு டைட்டில் எடுத்து கோடி ரோட்ஸோட முகத்திலே அடிச்சு மேட்சை வின் பண்ணி WWE அவரோட 14வது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டாரு. ஜான் சீனா டைட்டில காமிச்சு செலிப்ரேட் பண்ணும்போது மைக்கேல் கோல் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜான் சீனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாரு. வேட் பேரட் என்ன சொல்லுவாருன்னா நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய கார்பேஜ் குப்பை
ஜான்சினா அப்படின்னு சொல்லுவார். அதுல மைக்கேல் கோல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரிக் ஃபிளேர் மட்டும் எப்படி 16 தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு, ரிக் ஃபிளேரே ஒரு டேரக்டியஸ்ட் பிளேயர், அதே மாதிரி தான் ஜான்சினாவும் டேரக்டி பண்ணி 17வது டைட்டில் வின் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். வின் பண்ண டைட்டில ஜான்சினா முதுகுல பின்புறமா கெட்டிட்டு போனதும், அந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா அவர் நடந்து போனதுக்கு அப்புறமா ஸ்டேஜ் அவங்க க்ளோஸ் பண்ணதும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசல்மேனியா மூமெண்ட் அமைஞ்சிருந்தது. ரெசல்மேனியா டே 1 ரிவ்யூவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், மறக்காம அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ரெசல்மேனியா எந்த அளவு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். டே 2 பொறுத்த வரைக்கும் மிக்சட் ஒப்பீனியன்ஸ் தான். ஓரளவுக்கு டிசப்பாயின்மெண்டா தெரியுது, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் அந்த மெயின் இவென்ட்ல அவங்க டிராவிஸ் ஸ்காட் கூட ராக்கை அனுப்பி விட்டுருந்தா கூட கொஞ்சம் ரெசல்மேனியா நல்லா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப பெரிய அளவுல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்குது. ஆனா ஓகே அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. உங்களுக்கு ரெசல்மேனியா 42 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.